காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழா நடைபெறுகின்ற நாள். இன்னொரு நாள் குரு பூர்ணிமா என்று சொல்லப்படுகின்ற நாள். மாங்கனி திருவிழா என்பது காரைக்கால் அம்மையாருடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சிவபெருமானால் அருளப்பட்டது. ஒரு நாள் மதிய உணவு வேளையிலே ஒரு வேதியர் வேடத்திலே வந்த சிவபெருமான் பசிக்கிறது என்று சொல்லி புனிதவதியாருடைய இல்லத்திற்கு வருகை தருகிறார். சிவனடியார்கள் என்பவர்கள் ஒரு நாளைக்கு மதிய நேரத்திலாவது ஒரு அடியாருக்கு உணவிட்டு உண்பது வழக்கமாக அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள். அதிகம் பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றாலும் ஒருவருக்காவது ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுத்துத்தான் உண்ண வேண்டும் என்பது அன்றைக்கு சைவ சமயத்தினுடைய மரபாக இருந்தது. அப்படி சிவபெருமானே உணவு அருந்துவதற்காக புண்ணியம் பெற்ற ஒரு பெண் யார் என்றால் அது புனிதவதியார். நாமெல்லாம் ஆலயத்தை நோக்கி சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக செல்கிறோம். ஆனால் ஒரு பெண், திருமணமான ஒரு பெண்ணினுடைய இல்லத்திற்கு சிவபெருமானே வந்து உணவு அருந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது என்றால் அந்த அம்மையார் பல பிறவிகளிலே எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் சிவபெருமானே அவர் வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி விட்டு சென்றார். அன்றைக்கு ஒரு தயிர் அன்னத்தை அந்த அம்மா படைத்தார். அந்த தயிர் அன்னத்திற்கு தொட்டுக்கொள்வதற்காக தன் கணவன் பரமதத்தனால் கொடுக்கப்பட்ட 2 மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை வந்திருக்கக்கூடிய அந்த அடியார் வேடத்திலே வந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தொட்டுக்கொள்வதற்காக மாங்கனியை அறிந்து வைத்தார். அன்றைக்கு ஒரு மாங்கனியை முழுமையாக சாப்பிட்டு விட்டு சிவபெருமான் சென்று விட்டார். சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து தன்னுடைய திருவிளையாடலை தொடங்குகிறார். இல்லற வாழ்க்கையிலே இனிதே நடைபெற்று கொண்டிருந்த புனிதவதியாரினுடைய வாழ்விலே மாங்கனியால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அன்றைக்கு முருகனுக்கும் விநாயகருக்கும் நாரதர் கொடுத்த மாங்கனியால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது போல இங்கே புனிதவதியாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாங்கனியால் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு நம்முடைய சைவ சமயத்திலே முதல் அடியாராக இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண்ணை சிவபெருமான் நமக்கு காரைக்கால் அம்மையாராக நமக்கு அவர் இங்கே நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். முதலிலே ஒரு ஆணாக இல்லாமல் ஒரு பெண் புனிதவதியார் என்ற ஒரு பெயருக்கு ஏற்ப நம்முடைய நாயன்மார்களில் முதல் நாயன்மாராக காரைக்கால் அம்மையார் வந்திருக்கிறார். அன்றைக்கு அவர் கொடுத்தது சிவபெருமானுக்கு ஒரு பழம்தான். கணவன் வந்து மதிய வேளை உணவுக்கு வருகிறார். ஏற்கனவே அவன் கொடுத்து அனுப்பிய ஒரு பழத்தை அறிந்து கொடுக்கிறார். அதை உண்டுவிட்டு அடுத்து இன்னொரு கனியை கொடுத்திருக்கிறோமே அந்த பழமும் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஒரு கணவன் 2 பழம் இருக்கிறது என்றால் ஒரு பழத்தை தான் உண்டுவிட்டு தன் மனைவி உண்ணலாமே என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கே விதி விளையாட ஆரம்பிக்கிறது. அந்த விதியின் பயனாக இன்னொரு கனியும் கொண்டு வா என்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த கனி சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் புனிதவதியார் சிவபெருமானிடம் சென்று வேண்டுகிறார். ஒரு கனியை அடியாருக்கு கொடுத்து விட்டேன், என் கணவரோ இன்னொரு கனி வேண்டும் என்று கேட்கிறார். இப்பொழுது இன்னொரு கனிக்கு நான் எங்கே செல்வது என்று இறைவனிடம் இறங்குகின்ற பொழுது ஒரு கனியை காரைக்கால் அம்மையாருக்கு கொடுக்கிறார். சரி, அந்த கனியையும் சுவைத்து விடுகிறார். சுவைக்கின்ற பொழுது ஏற்கனவே சுவைத்த கனியை விட இந்த கனியினுடைய சுவை என்பது மிகவும் கூடுதலாக இருக்கிறது.
ஒரு மரத்திலே விளைந்த கனிக்கு இருவேறு சுவைகள் என்பது கிடையாது. ஆனால் இந்த இரண்டு கனிகளும் வேறு வேறு சுவையிலே இருக்கிறதே என்று மனைவியை புனிதவதியாரிடம் கேட்கிறார். கேட்கின்ற பொழுது புனிதவதியார் சொல்கிறார், இந்த கனி சிவபெருமான் கொடுத்த கனி. அவன் முழுமையாக நம்பவில்லை. அப்படியானால் நீ இன்னொரு கனியை சிவபெருமானிடமிருந்து கேட்டு வாங்கி வா என்று சொல்கிறார். மறுபடியும் போகிறாள், சிவபெருமானிடம் இறைஞ்சுகிறாள். இறைஞ்சுகின்ற பொழுது இறைவன் இன்னொரு கனியும் கொடுக்கிறான். இப்ப பார்க்கிறான் பரமதத்தன், இவள் சாதாரண பிறவி அல்ல, இவள் ஒரு தெய்வ பிறவி. தெய்வ பிறவிதான், கேட்டவுடனே இறைவனிடமிருந்து கனி கிடைக்கும், வரம் கிடைக்கும். இவளுக்கு எல்லாம் கிடைக்கிறது என்றால் இவள் இல்லற வாழ்வுக்கு நம்மோடு ஒத்துப்போக முடியாது, இவள் வணங்கத்தக்கவள் என்று தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து விடுகிறான். இப்படி ஒரு மாங்கனியினால் அவளுடைய வாழ்க்கையே மாறிப்போனது என்பதற்காக இன்றைக்கு காரைக்காலிலே மாங்கனி திருவிழா நடக்கிறது. அந்த மாங்கனி திருவிழாவினுடைய நோக்கமே, குழந்தை பேர் இல்லாதவர்கள் அந்த மாங்கனியை உண்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பதற்காக இன்றைக்கு காரைக்காலிலே அந்த மாங்கனி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு சிறப்பு நாள் எதுவென்றால், இன்றைக்கு குரு பூர்ணிமா என்று பெயர். இன்றைக்கு சீடர்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், பக்தர்களாக இருந்தாலும், சீடனாக இருந்தால் குருவிடம் சென்று அவர் தாளை தொட்டு வணங்கி அவரை ஆசி பெற வேண்டும் என்பது இன்றைய நாள். ஒரு மாணவன் ஆசிரியரிடம் சென்று அவரை காலை தொட்டு வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நாள். இன்னொரு சிறப்பு, இன்றைக்கு நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த பெருமானுடைய ஆசியை பெற வேண்டிய நாள். இது தொன்று தொட்டு வேதவியாசருடைய காலத்தில் இருந்து, மகாபாரதத்தை நமக்கு அருளிய வேதவியாசர் காலத்திலிருந்து இந்த குரு பூர்ணிமா, அதாவது இன்றைக்கு பௌர்ணமி நாள், இந்த நாள் என்பது குருவிற்கும் சீடனுக்குமான உறவை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது. இப்படியாக இரண்டு சிறப்புகள் பெற்ற இந்த நாளிலே உரையாற்றுகின்ற பேரும் அதை கேட்கின்ற பேரும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது சிவபெருமானுடைய திருவருட் கருணையினால் தான் நிகழும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு என்பது, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த வரிக்கு சொந்தக்காரர் திருமந்திரம் எழுதிய திருமூலனுடைய பாடலினுடைய வரிதான். அவர் என்ன இன்பத்தை பெற்றார் என்றால், இறைவனால் அவர் அட்டாங்க யோக சித்திகளை எல்லாம் பெற்றார். பெற்று இந்த சைவ சமய வளர்ச்சிக்காக நம்முடைய 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரம், இந்த திருமந்திரம் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் மூலமாக திருவாவடுதுறையிலே கிடைக்கப்பெற்றது. இந்த திருமந்திரம், அந்த திருமந்திரம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் கடந்து இறைவனுடைய பேற்றை அடைய வேண்டுமானால் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருப்பது நம்முடைய திருமந்திரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு குருவானவர் தன்னுடைய சீடனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உலகத்தில் வலிமை மிக்கது எது என்று கேட்கிறார். வலிமை மிக்கது எது என்று கேட்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்கள் குழாமெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சீடன் எழுந்து சொல்கிறான், இந்த உலகத்தில் எது வலிமையானது என்றால் மலைதான் வலிமையானது. அந்த மலை என்பது எவ்வளவு காற்று அடித்தாலும், சுழற்காற்று அடித்தாலும், சூறாவளி அடித்தாலும் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த மலை என்பதுதான் வலிமையானது என்று சொல்கிறார். உடனே குரு சொல்கிறார், மலை வலிமையானது என்று சொல்கிறாய், ஆனால் ஒரு சிறிய உளி என்பது அந்த மலையையே 2ஆக பிளக்கக்கூடிய வலிமை என்பது உளிக்கு இருக்கிறதே என்று குரு சொல்கின்ற பொழுது இன்னொரு சீடன் சொன்னான், குருவே, ஒரு மலையை பிளக்கக்கூடிய அந்த உளி கூட
நெருப்பிலே விட்டால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அந்த உளி கூட உருகி போய்விடும். அப்படியா? அப்படியானால் அந்த உளியை கூட உருக வைக்கக்கூடிய ஆற்றல் என்பது நெருப்பிற்கு இருக்கிறது. சரி, நெருப்பிற்கு இருக்கிறது. நெருப்பு தான் அப்படியானால் இந்த உலகத்திலே வலிமையானதா என்று பார்த்தால் இல்லை. அந்த நெருப்பை கூட தண்ணீர் என்பது அணைத்து விடும். இப்ப தண்ணீர் அணைத்து விடுகிறது என்றால் தண்ணீர் வலிமையானதா என்று பார்த்தால் இல்லை. அந்த தண்ணீரை கூட, கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீரை காற்று வந்து அசைத்து சென்று விடும். அவ்வளவு பெரிய கடலிலே இருக்கின்ற தண்ணீரை நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காற்றானது அலையாக மாறி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அப்படியானால் காற்று வலிமையானதா? இப்படியாக தொடர்ச்சியாக கேள்விகள் நீண்டு கொண்டே போகிறது. சீடர்கள் பொறுமை இழந்து விடுகிறார்கள். பொறுமை இழந்து அவர்கள், ஐயா நீங்களே சொல்லிவிடுங்கள், வலிமையானது என்பதற்கு மலையில் ஆரம்பித்தோம், கடைசியில் காற்று வரை நீண்டு கொண்டே இருக்கிறது. உண்மையாக வலிமையானது எது என்று நீங்களே எங்களுக்கு உணர்த்தி விடுங்களேன் என்று சொல்கின்ற பொழுது குரு சொன்னார், நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 50 பூதங்களினுடைய வலிமையை விட எவன் ஒருவன் தன்னுடைய வலது கையால் கொடுப்பதை இடது கைக்கு கூட தெரியாமல் மறைத்து வைக்கிறானோ அதுதான் உலகத்திலே வலிமையானது என்று சொல்லி குருவானவர் அந்த சீடனுக்கு புரிய வைக்கிறார். இந்த இந்திய சமூகத்திலே வேற எந்த நாட்டிலே இருக்கின்ற சமயங்கள் சமூகங்களை விட தர்மம் செய்வதை வலியுறுத்தி சொல்வது, இளம் வயதிலே இருந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுவது எதுவென்றால் தர்மம் செய்வதுதான். நம்முடைய தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய வேறு சமூகமாக இருந்தாலும் சரி, இந்தியா இன்றைக்கு உலகிலே ஆன்மீக பூமியாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம் தர்மம் செய்கின்ற குணத்தை இளம் வயதிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரே ஒரு சமூகம் நம்முடைய இந்திய சமூகம். அதிலும் நம்முடைய தமிழ் சமூகம் தான் மிக 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 உயர்ந்ததான. அதற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு வறியவன் ஒருத்தன் ரொம்ப ஏழ்மை நிலையில பிச்சை எடுத்துட்டு வரான். ஒவ்வொரு வீடாக போறான். அந்த காலத்துல மடிப்பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிச்சை எடுத்துட்டு வரான். அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பெண் தன்னுடைய இடுப்பிலே ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இவன் ஒரு வீட்டிலிருந்து இந்த வீட்டை நோக்கி அந்த வறியவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு பிச்சை கொடுக்க வேண்டுமே என்று தன் இடுப்பிலே இருக்கக்கூடிய குழந்தையை வீட்டிற்குள் அழைத்து சென்று ஒரு பானையிலே இருந்த அரிசியிலே அந்த குழந்தையை கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொண்டு வர செய்கிறார். எடுத்துக்கொண்டு வந்த பிறகு அந்த வறியவனுடைய தோளிலே இருக்கக்கூடிய பையிலே அந்த அரிசியை குழந்தை மூலமாக கொடுக்க வைக்கிறார். அதனுடைய நோக்கம் இளம் வயதிலிருந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மன சிந்தனை என்பது பாரம்பரியமாக வர வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையின் மூலமாக அவள் அரிசி கொடுக்கிறார். இதை அவளுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்க்கிறாள். அவள் தன்னுடைய குழந்தையின் மூலமாக அந்த குழந்தைக்கு புண்ணியத்தை தேடி வைத்து விட்டாள். அதனால் நம்முடைய குழந்தைக்கும் புண்ணியம் தேடி வைக்க வேண்டும் என்று என்ன பண்றான்னா, ரோட்டிலே விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையை உள்ளே அழைத்து கொண்டு போய் ஒரு கைப்பிடி அரிசியை அந்த குழந்தையின் மூலமாக கொண்டு வந்து அந்த வறியவருக்கு போட்டு விடுகிறார். இது ஒரு காட்சி. ஒன்று, இடுப்பிலே இருந்த குழந்தையின் மூலமாக அரிசி கொடுத்தது ஒன்று. இன்னொன்று, ரோட்டிலே விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தையை உள்ளே அழைத்து அரிசியை கொடுக்கப்பட்ட ஒரு காட்சி. பல வருடங்கள் கழித்து இந்த இருவரும் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு இவர்கள் இருவருமே
சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். சொர்க்கத்துக்கு செல்கின்ற பொழுது அங்கே யமலோகத்திலே இருக்கக்கூடிய யமகிங்கரர்களை அழைத்து இந்த இடுப்பிலே குழந்தையை வைத்துக் கொண்டு அரிசியை போட்டா பாருங்க, அந்த பெண்ணை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இந்த வீதியில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை கொண்டு வந்து அரிசி போட்டா பாருங்க, அவளை நரகத்துக்கு கூட்டு போங்க. அப்போ அந்த பெண் அங்கே சண்டை போடுறான். அந்த குழந்தையும் அரிசி போட்டது, எந்த குழந்தையும் அரிசி போட்டது. ஆனா அது புண்ணியங்கிற, இத பாவங்கிற, எதனால நான் நரகத்துக்கு போகணும்? அப்போ சித்திரகுப்தா அவனுடைய புக்கை எடுத்து பார்க்கறான். அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது காரணத்தை குறிப்பிடணும்ல, என்ன காரணத்துக்காக சொர்க்கம் போற, என்ன காரணத்துக்காக நரகம் போறன்ற ஒரு வியாக்கியானம் என்பது அங்க இருக்கும். அப்போ அந்த நரகத்துக்கு போகக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து அவன் சொல்றான், நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொன்ன பாருங்க, அந்த பெண்ணானவள் தன் குழந்தைக்கு இந்த வயதிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அந்த குழந்தை கையிலிருந்து அரிசியை கொண்டு போய் போட்டது. அதனால் அந்த குழந்தைக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறோம் அந்த அம்மாவை. ஆனா உன்னை ஏன் நரகத்துக்கு அனுப்புறோம்னா, உன் கையால் அரிசி போட்டால் அதிகமாக அரிசி போட வேண்டும் என்பதற்காக ரோட்டிலே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அழைத்து குறைவாக அரிசி போட்டது நீ செய்த பாவம். அதனால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாம் நினைக்கலாம், நாம் மனதில் நினைப்பதை எப்படி இறைவனுக்கு தெரிகிறது? நாமெல்லாம் பஞ்சபூதங்களால், அதாவது இந்த உடல் உருவாகிறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தின் வழியாகத்தான் இந்த உடலானது நமக்கு உருவாகி இருக்கிறது. அதனால்தான் மீண்டும் நாம் மரணித்த பிறகு இந்த உடலானது மீண்டும் மண்ணிற்குள்ளே சென்று அந்த மறுபடியும் 50 பூதங்களுக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் இந்த உயிரானது எங்கே செல்கிறது? இந்த உயிருக்குள்ளே மனம் என்பது எங்கே உருவாகிறது? மற்ற உயிரினங்களுக்கு மனம் என்பது கிடையாது. மனிதர்களுக்கு மாத்திரம்தான் மனம் என்கிற சூக்கும உறுப்பு இருக்குது. இப்ப நாம என்ன கேட்போம், மனம் எங்க இருக்குதுன்னா, நாம அடிக்கடி காட்டுகின்ற இடம், மனசு சரியில்லைன்னா எங்க காட்டும்? இதயத்தை தான் காட்டுவோம், மனசு சரியில்லைங்கிறது. ஆக இதயம் சுற்றி ஏதோ ஒரு இடத்திலே இறைவனானவன் சூக்கும உறுப்பாக மனதை வைத்திருக்கிறான். இப்போ இந்த மனமானது என்ன வேணாலும் சிந்திக்கும். ஒரே நொடியில பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடக்கின்ற ஆற்றல் எதற்கு இருக்குதுன்னா மனசுக்கு இருக்கு. இந்த உடலுக்கு கிடையாது. உடல் பயணப்பட்டால் மாத்திரம்தான் தூரங்களை கடக்க முடியும். ஆனால் மனம் என்பது, நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கூட உங்கள் மனமானது வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும். இந்த உறுப்பை இறைவன் நமக்கு மறைபொருளாக வைத்திருக்கிறார். இந்த மறைபொருளாக வைத்திருக்கக்கூடிய இந்த மனம் என்பது நல்ல சிந்தனையும் யோசிக்கும், தீய சிந்தனையும் யோசிக்கும். அப்படி உன் மனதிலே நீ என்ன நினைத்து கொண்டு அரிசியை கொண்டு வந்து அந்த குழந்தையின் மூலம் கொடுத்தாய் என்றால், குழந்தையின் கையால் கொடுத்தால் குறைவான அரிசியை கொடுக்கலாம், நம் கையால் கொடுத்தால் நிறைய அரிசியை கொடுக்க வேண்டும் என்று நீ மனதில் நினைத்தாய் அல்லவா, அது எங்கள் கணக்கிலே வந்து விட்டது என்று யமதர்மன் சொல்றான். அதனால நாம் நினைக்கின்ற பொழுது நாம் நினைப்பெல்லாம் யாருக்கு தெரிய போகிறது? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கான். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணியாக கண்டார் களவு ஒளிந்தாரே, திருமூலருடைய பாடல். நாம் என்ன நினைக்கிறோம்? மனதில் தானே நாம் இதெல்லாம் நினைக்கிறோம். இது வேற யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களை படைக்கின்ற பொழுது உங்க உடலுக்குள் சூட்சமமாக வைத்திருக்கக்கூடிய அந்த உறுப்பு
நேரடியா யார் கண்ட்ரோல்ல பதிவாகுதுன்னா சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல நேரடியா பதிவாகுது. நீ என்ன நினைத்தாலும், நல்லதை நினைத்தாலும் சரி, தீயவற்றை நினைத்தாலும் சரி, அவை அனைத்துமே இந்த காற்றின் மூலமாக. அதனால்தான் இறைவன் காற்றை ஏன் கண்ணுக்கு தெரியாம படைச்சு வச்சிருக்கான்னா, அது கண்ணுக்கு தெரிஞ்சா அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் என்று மனிதன் நினைப்பான் என்ற ஒரு காரணத்தினால்தான் உயிர் பிரிகிறது என்றாலும் என்ன சொன்னோம், மூச்சு அடங்கிடுச்சா, மூச்சு நின்று போச்சா அப்படின்னு சொல்றோம். ஆக எங்க கொண்டு போய் சூட்சுமத்தை வச்சிருக்கா, இந்த காற்றிலே இறைவன் கண்ணுக்கு தெரியாத ஒன்றிலே நம்ம வாழ்க்கையே முடிச்சு போட்டு வச்சிருக்க. ஆக நாம் எதை செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் இந்த ஐம்பெரும் பூதங்களும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறது. மனிதர்கள் தான் நம்மை கண்காணிக்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். இறைவனுடைய ஆளுமைக்கு இருக்கின்ற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்துமே உங்களை ஒவ்வொரு நொடியாக கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் திருமூலர் சொல்கிறார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்காள். அதனால இந்த உலகத்துல நம்மளை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை. யார்? சிவபெருமான் நம்மை கண்காணிப்பதற்காக கலந்து எங்கும் நின்றானை. இந்த உலகம் என்பது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பிரபஞ்சம் முழுமையும் யாருடைய ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் சிவபெருமான் ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேல், சிவபெருமானுக்கு மேல் ஒரு சுப்ரீம் பவர் என்று யாரும் கிடையாது. நீங்கள் வணங்கக்கூடிய மற்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அது சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இயங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்க முடியுமே ஒழிய சிவபெருமானை தாண்டிய ஒரு சக்தியும் பேராற்றலும் என்பது வேறு ஒருவருக்கு கிடையாது.